வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா அதிகாரி ரத்தினவேலின் நம்ம விஷால் ஃப்ரெண்டு அவங்க கிடுக்குப்படி விசாரணையை நடத்துகிறாங்க. அந்த விசாரணையில் சிக்கிறாங்க ஸ்ரீஜா தான் அசோக்குமாரை போலி அசோக்குமாரை வர வச்சு என்னை மலை வச்சு இருந்து தள்ள பார்த்தா அப்படின்னு உண்மை வெடிக்குது. சுபத்ரா அடித்து அந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு துரத்துறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். ரத்தினவேலு நம்ம விஷாலோட ஃப்ரெண்டு அசோக்குமார்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்தாமணி பயப்படுறாங்க. ஏண்டி ஒவ்வொரு நேரமும் கம்பியில் நடக்கிறது மாதிரி பயமாக இருக்குது ஸ்ரீஜா, நம்ம சிக்கிக்கிடுவோம் போல. அக்கா பயப்படாதுங்க, நான் எப்படி தைரியமாக இருக்கேன் அதே மாதிரி நீங்களே தைரியமாக இருங்க, நீங்களே காட்டி கொடுத்துருவேன்னு போல் இருக்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த விஷால் வேற அவனுக்கு ஃப்ரெண்டை இழுத்து கொண்டு நம்மகிட்ட துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே கணம் நம்ம ரத்தினவேல் கேட்குறாங்க, உன்னை தலையில் அடித்தது யார் அப்படின்னு அசோக்குமார்ட்ட கேட்குறாரோ. என்னை தலையில் அடித்து போட்டு போனது ஒரு லேடி பெண் தான் அப்படின்னா அந்த பெண்ணு கண்டிப்பாக ஸ்ரீஜா தான் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாங்க நம்ம விஷால். ஏன் அப்போது அந்த பொண்ணுக்கு குரலை கேட்டால் உனக்கு அடையாளம் தெரியுமா? கண்டிப்பாக அவளோட குரல் எனக்கு காதில் இன்னமும் கண்ணீர்னி ஒழிச்சிட்டு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம இசையும் விஷாலும் சேர்ந்து தந்திரமாக யூஸ் பண்ணுறாங்க. எப்படியும் இந்த ஸ்ரீஜாவை அசோக்குமார் முன்னாடி பேச வைக்கணும். கண்டிப்பாக அவளோட குரலை அசோக்குமார் அடையாளம் கண்டுட்டாருன்னா உண்மை வெளிப்பட்டுரும். சுபத்ரா அத்தைக்கு தெரிய வரும். இந்த ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் தெரிஞ்சு வீட்டை விட்டு துரத்திடலாம் ஸ்ரீஜாவை அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஸ்ரீஜா பேசுவாளான்னு பார்த்தா நம்ம ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் எங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துலேருந்து நடுவாக பார்க்குறீங்க. அப்போ தான் ஸ்ரீஜாவை எப்படியாவது பேச வைக்கணும். அப்போ தான் அசோக்குமாரால் இந்த லேடி தான் அப்படின்னு அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இசை ஸ்ரீஜா நீ மட்டும் ஏன் பேசாமல் இருக்க, அசோக்குமார்ட்ட ஏதாவது பேச வேண்டியதானே, அது எப்படி பேசுவா அப்படின்னு அந்த இடத்துல சிந்தாமணி நினைக்கவும் ஒரு கட்டத்தில் பேசுனாதா உன்னை கையுங்களவுமா பிடிக்க முடியும்டி. எத்தனை நாளைக்கு நீ வேஷம் போட்டு இந்த வீட்டில் ஒட்டுமொத்த வேர்த்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருப்ப, உனக்கு பித்தலாட்டத்தை தோலுரிக்கே இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு ஸ்ரீஜாவை புரி வச்சு இப்போ பேச வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரத்தினவேல் கிடுக்குப்பிடி விசாரணையில் இந்த லேடியோட குரல் தான் அப்படின்னு அசோக்குமார் சொல்லிடுறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஸ்ரீஜா தான். ஸ்ரீஜா ஏன் இப்படி செய்கிற, எதுக்காக போலி அசோக்குமாரை நம்ம வீட்டில் விட்டுக்கிட்டு இவனை மலை உச்சிலேருந்து கடத்தி தள்ள வர பார்த்துருக்க, இவனை தள்ள பார்க்க அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பகடி அப்படின்னு அந்த இடத்துல சுபத்ரா கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க. நானே என் பையன் அமெரிக்காவில் இவ்வளோ நாள் நான் பார்க்காம கஷ்டப்பட்டேன், இனிதான் என் பையனோட முகத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் சந்தோஷத்தோடு இருந்தால் நீ அந்த சந்தோஷத்தை இப்படி சாகடிப்பியா அப்படின்னு அந்த இடத்துல சுபத்ரா அப்படியே ஸ்ரீஜாவின் கொண்ட முடியை பிடிச்சி திருவுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த அசோக்குமார் கண்ணு தெரியாட்டாலும் நம்ம குரலை வச்சு உண்மையை உடைச்சிட்டானே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நேரம் அத்தை இந்த ஸ்ரீஜாவை நம்பாதுங்க, அவள் எதையாவது சொல்லி நான் அசோக்குமாரை தலையில் அடிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லுவா, அதெல்லாம் நொண்டி சாக்கு. இப்போ உங்கள் பையனே சொல்லிட்டாரு, இந்த ஸ்ரீஜாவின் முகத்தரை இப்போ கிழிஞ்சாச்சு, இதுதான் உண்மை, இவன் இந்த குடும்பத்தை பழி வாங்க தான் அத்தை நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இவ வேற யாரும் இல்லை, அந்த மியூசிக் டைரக்டர் எங்கள் அந்த காம்படிஷனில் என்னை எதிர்த்து அவங்க மனைவியை பாட வச்சவங்கள அந்த காம்படிஷனில் பாடின அந்த மியூசிக் டைரக்டரோட மனைவி அது வேற யாரும் இல்லை, இந்த ஸ்ரீஜாவின் அம்மா தான். அவங்க அம்மா சாவுக்கு உங்களை பழி தீக்க தான் வந்திருக்கா. அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டில் மன உளைச்சலில் அவங்க அம்மா தூக்கில் தொங்கியிருக்காங்க. அப்போது அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு இந்த ஸ்ரீஜா இத்தனை வருஷமாக பகையை மனசுக்குள்ளே வச்சு இப்போ 20 வருஷத்துக்கு பிறகு
அவள் உங்கள் வீட்டுக்கே மருமகளை வந்து உங்களை பழிவாங்க தான் அத்தை இந்த அசோக்குமார் உங்கள் பையன் அப்படின்னு தெரிஞ்சு இந்த கடத்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொன்னேரம். இசை என்னம்மா சொல்கிற, நீ சொல்லதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து சுபத்ரா வந்து கேட்குறாங்க. அத்தை நான் உண்மையை தான் சொல்லேன், இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னேரம் ஸ்ரீஜாவை ஓங்கி அடிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தந்திரம் இருந்தால் நீ இப்படிப்பட்ட துரோகத்தை செய்திருப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல காலத்தை குத்தி வெளியே தள்ளுறாங்க ஸ்ரீஜாவை. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகவும் வர்ஷினியும் இனியாவது நம்ம ஒன்று சேர்ந்துட முடியும், நம்ம வயிற்றில் இருக்க பிள்ளைய வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசித்துக்கிட்டு, அம்மா ஸ்ரீஜாவின் கொடுந்தெரிஞ்சு விரட்டிட்டீங்களா, ஆனால் நானும் வர்ஷினியை வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டோம், அதுக்கு சாட்சியாக வர்ஷினி வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, கண்டிப்பாக எங்களை ஏற்றுக்கிடுங்கம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லணும். என்ன ராகவ் சொல்கிற, இப்படிப்பட்ட கேவலமான விஷயத்த நீ பண்ணிக்கிட்ட, அதுவும் வாய் பூசாமல் என்கிட்ட எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுபத்ரா என் பையனாட்டு இருந்துட்டு எதுக்குடா இப்படிப்பட்ட வேலையை பண்ணினேன் அப்படின்னு வந்து நம்ம ராகவை வந்து அடிக்கிறாங்க. அம்மா மன்னிச்சிருங்க, இது வந்து எங்களுக்கு தெரியாமல எப்படி நடந்துச்சுன்னு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புலம்புறாங்க ராகவ். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வர்ஷினி இப்போ நீ கன்சீவாக இருக்கிறியாடி அப்படின்னு வந்து ருக்குமணி வந்து நம்ம வர்ஷினியை ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. நிறுத்துங்க சித்தி, இந்த வீட்டோட வாரிசு, அதை கண்டிப்பாக நல்லபடியாக வளர்க்கணும், 2 பேர்த்துக்கும் வந்து கல்யாணத்தை பண்ணி வைங்க அத்தை ப்ளீஸ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசை நம்ம கேட்டுக்கிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா சுபத்ரா சரி ராகவுக்கும் வர்ஷினிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைப்போம், இந்த ஸ்ரீஜா வந்து ராகவோட வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது, இப்படி ஒரு தந்திரத்தோட பித்தலாட்டத்தோட இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஒருத்தி நுழைஞ்சிருக்கானா அவளை கண்டிப்பாக வந்து விடக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தோட வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதோட பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம ஸ்ரீஜா என்னையே அடிச்சு விரட்டிக்கிட்டு இந்த ராகவுக்கு வர்ஷினி கூட கல்யாணத்தை பண்ணி வச்சு நிம்மதியாக இருக்கிறிய சுபத்ரா, உன்னை விட மாட்டேன்டி, எங்கள் அம்மா எப்படி நடுரும் காலுக்குள்ளே தூக்கில் தொங்கி செத்தாங்களோ அதே மாதிரி நீ தூக்கில் தொங்கி சாகணும், அதுக்காக தானடி நான் காவல் இருக்கிறேன், நான் வருவேன் அப்படின்னு வந்து நான் விட மாட்டேன், உன் குடும்பத்தை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் பழி வாங்கணும், அதுக்காக தான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ருக்குமணிக்கு வந்து சந்தோஷம் தான், எப்படியோ இந்த வீட்டோட மருமக என் பொண்ணு ஆனால் அதுக்கு கண்டிப்பாக இசையும் ஒரு காரணம் தான், இசையை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து வெறுத்து ஒதுக்குனாலும் அவன் நன்மை தான் செய்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வர்ஷினி ராகவும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லலாம். எப்படியோ வந்து இனி நிம்மதியாக நம்ம வாழலாம் ராகவும், நம்ம வாழ்க்கையில் இருந்து நம்ம குழந்தையை வந்து நல்லபடியாக வளர்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு எடுக்கிறாங்க. மித்ரா டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு சுபத்ரா, எப்போ உன் பையன் அசோக்குமாருக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அப்போ நீ தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவனுக்கு கண் பார்வை கூடிய சீக்கிரம் வந்து தெரிஞ்சிடும், நீ அது வரைக்கும் நீ அவனை நல்லபடியாக பார்த்துக்க, உன் ஆசையெல்லாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நிறைவேறும் சுபத்ரா, நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா டாக்டர் வந்து ஆறுதல் சொல்ல நேரம், என் ஸ்ரீஜா தான் என் வீட்டில் வந்து விளக்கேற்ற வந்த நல்ல மருமக அப்படின்னு நினச்சேன், அவளோட முகத்தில் கிழிஞ்சு போச்சு, கண்டிப்பாக என் பையனுக்கு பொறுமையாக ஒரு நல்ல பொண்ணாக பார்ப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க சுபத்ரா.